ஹாய். இன்னைக்கு லஞ்ச் வந்து எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் ஹோட்டல்லாம் வேணாம், எங்கேயாவது வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்து போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிசய மணல் மாதா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் இடம். நல்ல சர்ச்சை சுற்றி நிறைய மணல், அப்புறம் நிறைய மரங்கள் அங்கே அப்படி இருக்கும். நிறைய பேர் அங்கே உட்காந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிடுவாங்க, எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க, குக் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, நாங்களும் என்னைக்காச்சும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு தான் லீவ் தானே, ஓகே இன்னைக்கு கிளம்பலாம். போகிற வழியில நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். அங்கே ஏதாச்சும் வாங்கிட்டு, என்னெல்லாம் லஞ்சுக்கு வேணுமோ இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போகிற வழியே ரொம்ப நல்லா இருக்கும். அங்கேயுமே ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி போகிற வழியில ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சதுன்னா வாங்கிட்டு அப்படியே போகலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃப்ரூட்ஸு, வெள்ளரிக்காய், இந்த கொடுக்காப்புளி அதெல்லாம் வச்சுருந்தாங்க ரோட் சைடில். சரி, ஓகே இன்றைக்கியும் நம்ம ஒன் மீல் டே தான், அதனால் ஃப்ரூட்ஸு எல்லாம் கட் பண்ணி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் நாசரேத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், இந்த ஊருக்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் நிறைய இருந்தது. அங்கே எங்களுக்கு தேவை உள்ளதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம இதுதான் சர்ச்சு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய பஸ்ஸு, ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஆனால் இன்னைக்கு நினச்சதோட கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த சர்ச்சு. சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா மணல், இந்த தேரிக்காடில் இருக்கிற அதே அந்த ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த மண் நல்லா இருக்கும். நிறைய மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஏதாவது ஒரு மரத்தை பிடிச்சிட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஸோ இன்னைக்கு வந்து என்னெல்லாம் லஞ்சுக்கு இருக்குது, என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு ஒன்றா காட்டுறேன். சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, பரோட்டா, இது சிக்கன் செட்டிநாடு கிரேவி மாதிரி, இது பீஃப் சுக்கா, அப்புறம் இது சிக்கன் லாலிபாப், அப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து வாட்டர் ஆப்பிள், கிரேப்ஸு, அப்புறமா அங்கேயே கட் பண்ணி வாங்கின பைனாப்பிள். அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு இங்கே மோர் கடை வச்சுருந்தாங்க. இப்படி நல்லா இஞ்சி எல்லாம் தூக்கலாக போட்டு ஒரு மோர் வாங்கி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சுற்றி இங்கே நிறைய கடைகள் இருக்குது. இந்த பனை ஓலையில் செஞ்ச சின்ன சின்ன பொருட்கள், பாக்ஸு, அப்படி சின்ன சின்ன கருப்பட்டி கடை, ஐஸ்கிரீம், அப்புறம் பானிபூரி, மசால் பூரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.